வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மின்னொலி டேல்ஸ். இங்கே ரொம்ப சிம்பிளாக சில்லாக டெய்லி ஒரு கதை கேட்கலாம். எவ்ரி எபிசோட் ஒரு நியூ ஸ்டோரி, ஒரு நியூ லேர்னிங். ஸோ வாங்க இன்னைக்கான ஸ்டோரி டைமை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ டுடே நம்ம பார்க்க போகிறது தி அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் இன்டர்நெட் தான். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இன்டர்நெட் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள்னே சொல்லலாம். மார்னிங் எழுந்த உடனே மொபைல் பார்க்குறது நம்ம ஹேபிட் ஆயிடுச்சு. அலாரம் ஆஃப் பண்ணுறது, வெதர் அப்டேட் பார்க்குறது, மிஸ்டு கால்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறது, மெசேஜ் வந்தால் ரிப்ளை பண்ணுறது, இது எல்லாமே இன்டர்நெட் மேலே தான் டிபெண்ட் பண்ணுது. ஆஃபீஸ் ஒர்க், ஆன்லைன் மீட்டிங், ஸ்கூல் கிளாஸ், ஹோம்ஒர்க் சப்மிஷன், ஷாப்பிங், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், டிக்கெட் புக்கிங், மேப் யூஸ் பண்ணுறது, ஃபுட் ஆர்டர் பண்ணுறது எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இன்டர்நெட் ஸ்லோ ஆனாலும் நமக்கு இரிட்டேஷன் வர ஆரம்பிச்சிருது. ஆனால் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது எல்லாமே ரொம்ப ரீசெண்டாக டெவலப் ஆனது தான். இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் லைஃப் 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இமேஜின் கூட பண்ணி பார்த்ததில்லை நம்ம. இன்னைக்கு இன்டர்நெட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. வேர்ல்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம கையில் இருக்குது. ஒரு கேள்வி டைப் பண்ணால் உடனே ஆன்சர் வருது. ஒரு வீடியோ பார்க்கணும்னா செகண்ட்ஸில் ப்ளே ஆகுது. ஒரு பர்சனை கால் பண்ணணும்னா கூட வீடியோவில் ஃபேஸ் பார்த்துக்கிட்டே நம்ம பேசலாம். ஆனால் இது எல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு யோசிச்சா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இன்டர்நெட் ஒரு பிக் கம்பெனியோட ஐடியா இல்லை, ஒரு ரிச் பிஸ்னஸ் பிளானும் இல்லை, ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ராடக்ட்டும் இல்லை. இன்டர்நெட் ஸ்டார்ட் ஆகுனது ஒரு பயத்தில் இருந்து தான், ஒரு ப்ராப்ளம்ல இருந்து தான். ஸோ லெட்ஸ் கோ பேக் டு 1960s. அந்த டைமில் வேர்ல்ட் சிச்சுவேஷன் ரொம்ப டென்ஸாக இருந்துச்சு. அமெரிக்கா அண்ட் சோவியட் யூனியன்னு 2 பெரிய சூப்பர் பவர் கண்ட்ரிஸ் இருந்துச்சு. நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருந்துச்சு. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட பெரிய வார் ஆகும்னு எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்தது. நியூக்ளியர் வார் நடந்தால் சிட்டி எல்லாமே அழிஞ்சிடும், மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆகலாம்னு பயம் இருந்துச்சு. அமெரிக்கா கவர்மெண்ட் யோசிச்சது, ஒரு வார் நடந்தா நம்ம கம்யூனிகேஷன் சிஸ்டம் எல்லாம் டேமேஜ் ஆயிடும். டெலிஃபோன் லைன்ஸ், ரேடியோ ஸ்டேஷன்ஸ், கண்ட்ரோல் ரூம்ஸ் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகிடும். அப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் எப்படி சோல்ஜர்ஸ்க்கும் சயின்டிஸ்ட்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் ரீச் ஆகும்? இந்த பயம் தான் இன்டர்நெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அமெரிக்காவில் ஏஆர்பிஏன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. ஏஆர்பிஏவோட ஃபுல் ஃபார்ம் அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஏஜென்சி. இது அமெரிக்கா கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப பிரில்லியண்டான சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் ஒர்க் பண்ணாங்க. அவங்க ஜாப் என்னன்னா, ஃபியூச்சர்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு முன்னாடியே சொல்யூஷன் திங்க் பண்றது தான். எஸ்பெஷலி வார் சுச்சுவேஷன், எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல அமெரிக்கா சேஃபா இருக்க என்ன பிளான் பண்ணலான்னு யோசிக்கிறது. அந்த சயின்டிஸ்ட் ரொம்ப டீப்பான, சேம் டைம்ல ரொம்ப சிம்பிளா யோசிச்சாங்க. அவங்களுக்கு ஒரு டவுட் கேட்க ஆரம்பிச்சது. நம்ம கம்யூனிகேஷன் சிஸ்டம் எல்லாம் ஒரு சிங்கிள் மெயின் ஆஃபீஸ் மேல தான் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு சென்ட்ரல் ஆஃபீஸ் வச்சா அதை அட்டாக் பண்ணா ஒரு செகண்ட்ல எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். மெசேஜஸ் போகாது, இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியாது, எல்லா கண்ட்ரோலுமே லாஸ்ட் ஆயிடும். இது ரொம்ப பெரிய ரிஸ்க். ஸோ அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியா கொண்டு வந்தாங்க. சென்ட்ரல் பிளேஸ் தேவையில்லை, அதுக்கு பதிலாக நிறைய ஸ்மால் கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணினா ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணலாம். அப்போ ஒரு கம்ப்யூட்டர் டேமேஜ் ஆனாலும் மெசேஜ் வேற கம்ப்யூட்டர் மூலியமா டிராவல் ஆகும். அது எப்படின்னா, ஒரு ரோட் பிளாக் ஆனாலும் இன்னொரு ரோட்ல வெஹிக்கிள் போகிற மாதிரி மெசேஜையும் வேற ரூட்ல போகும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. இது ரொம்ப சிம்பிள் தாட் தான், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தாட். இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி தான் ஏஆர்பிஏ நெட்னு கிரியேட் பண்ணாங்க. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, அட்வான்ஸ்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஏஜென்சி நெட்வொர்க். இதுதான் இன்டர்நெட்டோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம்னு சொல்லலாம். ஆர்பாநெட்ல சென்ட்ரல் கண்ட்ரோல் இல்லை, எல்லா கம்ப்யூட்டர்ஸும் ஈக்குவலாக கனெக்டடாக இருந்தது. மெசேஜ் டைரக்டாக ஒன் பிளேஸில் மட்டும் போகாமல் பல வழியில் போகிற மாதிரி டிசைன் பண்ணாங்க. இதில் நெட்வொர்க் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இந்த ஐடியா ஸ்டார்ட் பண்ணும்போது யாரும் இதை பப்ளிக்கு யூஸ் வரும்னு நினைச்சு கூட பார்க்கல. இது ஜஸ்ட் ரிசர்ச்சுக்கு, மிலிட்ரிக்கு, எமர்ஜென்சி கம்யூனிகேஷனுக்கு மட்டும்தான் யோசிச்சாங்க. ஆனால் இந்த ஸ்மால் பட் ஸ்ட்ராங்கான ஐடியா தான் லேட்டர் ஹோல் வேர்ல்டையே கனெக்ட் பண்ண போற இன்டர்நெட்டுக்கு ஃபவுண்டேஷன்னு அப்ப யாருக்கும் தெரியல. ஆர்பாநெட்னு சொன்னதும் இன்னைக்கு நமக்கு ரொம்ப டெக்னிக்கலா தெரியும். ஆனா அந்த டைம்ல அது ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராஜெக்ட் தான்.
1969ல ஃபர்ஸ்ட் டைம் 2 யூனிவர்சிட்டி கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணாங்க. ஒன் கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு மெசேஜ் சென்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. லாகின் அப்படின்னு டைப் பண்ணாங்க. ஆனால் சிஸ்டம் கிராஷ் ஆகிட்டனால LO மட்டும்தான் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ரீச் ஆச்சு. ஆனால் அது ரொம்ப ஹிஸ்டாரிக் மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டர் கூட பேச ஆரம்பிச்சது. சயின்டிஸ்ட் ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க. ஐடியா ஒர்க் ஆகுதுன்னு அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்லோவா இன்னும் யூனிவர்சிட்டிஸ் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. சயின்டிஸ்ட் ரிசர்ச் பேப்பர்ஸை ஷேர் பண்ணாங்க, ஃபைல்ஸை சென்ட் பண்ணாங்க. அப்போ இன்டர்நெட் பப்ளிக் இல்லை, ஜஸ்ட் மிலிட்ரி, யூனிவர்சிட்டி, சயின்டிஸ்ட்க்கு மட்டும்தான். ஆனால் இந்த நெட்வொர்க் டெய்லி யூஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்னு எல்லாரும் புரிஞ்சுட்டாங்க. அந்த யூஸ்ல ஒரு சிம்பிள் பட் பவர்ஃபுல் ஐடியா வந்துச்சு. ஒரு சயின்டிஸ்ட் ரே டாமில்சன் ஒரு தாட் பண்ணாரு. ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு லெட்டர் மாதிரி மெசேஜ் அனுப்பலான்னு. இந்த தாட் தான் இமெயில். ஸோ அந்த சிம்பிள் யூஸ் பண்ணது அப்போதான். இது ரொம்ப பிக் சேஞ்சா இருந்தது. லெட்டர் ரைட் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகணும்னு அவசியம் இல்லை, நாள் கணக்காக வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு செகண்ட்ல மெசேஜ் ரீச் ஆகக்கூடிய சிஸ்டமா இருந்தது இது. சயின்டிஸ்ட் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. இமெயில் தான் இன்டர்நெட்டை டெய்லி யூஸ்க்கு கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். 1980ஸ்ல நெட்வொர்க் ரொம்ப பெருசாக ஆரம்பிச்சது. டிஃப்ரெண்ட் சிட்டிஸ், டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ் இருந்துச்சு. ஆனா எல்லாம் ஒரு காமன் வேல கனெக்ட் ஆகணும். சயின்டிஸ்ட் யோசிச்சாங்க, எல்லாரும் ஒரு காமன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணா கனெக்ஷன் ரொம்ப ஈஸி ஆயிடும். அப்போ ஒரு காமன் கம்யூனிகேஷன் மெத்தடை கிரியேட் பண்ணாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். இதால எல்லா கம்ப்யூட்டர்ஸும் சேம் லாங்குவேஜ்ல பேசுற மாதிரி ஆகிடுச்சு. இன்டர்நெட் ஸ்டேபிள் ஆச்சு, ரொம்ப ரிலையபிளும் ஆயிடுச்சு. ஆனா அப்பயும் ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அது என்னன்னா, இன்டர்நெட் யூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கமாண்ட்ஸ் டைப் பண்ணோம், ஸ்பெஷல் நாலேஜ் வேணும். ஆர்டினரி மனுஷனுக்கு இது ஃப்ரெண்ட்லியாவே இல்லை. ஸ்க்ரீன்ல கிரீன் லெட்டர்ஸ், கன்ஃபியூசிங் சிம்பிள்ஸ். அப்போதான் ஒரு லைஃப் சேஞ்சிங் ஐடியா வந்துச்சு. 1990ஸ்ல டிம் பர்னர்ஸ்-லீன்னு ஒரு சயின்டிஸ்ட் வேர்ல்ட் வைட் வெப்னு ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணாரு. இது இன்டர்நெட்டை காமன் பீப்புளுக்கு ஓப்பன் பண்ணின ஒரு பெரிய டோர். வெப்சைட், லிங்க், பேஜ்னு நிறைய கான்செப்ட் வந்துச்சு. மவுஸ் கிளிக் பண்ணா பேஜ் ஓப்பன் பண்ணலாம், ஒரு லிங்க் கிளிக் பண்ணா இன்னொரு பேஜுக்கு போகலாம். ஃபோட்டோஸ், டெக்ஸ்ட், இன்ஃபர்மேஷன் எல்லாம் சிம்பிளா பார்க்க முடிஞ்சது. இதுதான் இன்டர்நெட்டை ஈஸியா, விஷுவலா அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்திடுச்சு. இது இல்லாம இருந்தா இன்னைக்கு நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணவே முடியாது. வேர்ல்ட் வைட் வெப் வந்ததுக்கு அப்புறம் இன்டர்நெட் ஸ்லோவா பப்ளிக் கிட்ட ரீச் ஆக ஆரம்பிச்சது. ஸ்டார்டிங்ல ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவா இருந்தது. டயல்-அப் மோடம் சவுண்டு, ஒரு பேஜ் லோட் ஆகிற வரை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். ஃபோன் லைன்ஸ் பிஸி ஆயிடும். ஆனா பீப்புள் பேஷண்டோட ரொம்பவே தெளிவா யூஸ் பண்ணாங்க. பிகாஸ் அந்த டைம்ல ஒரு ஸ்கிரீன்ல வேர்ல்ட் இன்ஃபர்மேஷன் பார்க்கறது ரொம்ப மேஜிக் மாதிரி இருந்துச்சு. சர்ச் இன்ஜின்ஸ் வந்துச்சு, யாஹூ, அல்டா விஸ்டா, அப்புறம் கூகுள். ஒரு கேள்வி டைப் பண்ணா ஆன்சர் கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சாங்க. டீச்சர்ஸ் நியூ மெத்தட்ஸை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரைட்டர்ஸ் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. டாக்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்டர்நெட் ஸ்லோலி எஜுகேஷன், நாலேஜ், லேர்னிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூல் ஆக ஆரம்பிச்சது. ஏர்லி 2000ஸ்ல இன்டர்நெட் ஸ்பீட் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சது. ப்ராட்பேண்ட், வைஃபை எல்லாமே வந்துருச்சு. இன்டர்நெட் என்டர்டெயின்மெண்ட் சைட்லையும் போக ஆரம்பிச்சிருச்சு. மியூசிக் டவுன்லோட் பண்ணுறது, மூவி ஸ்ட்ரீம் பண்ணுறது, வீடியோஸ் பார்க்குறது, இது எல்லாமே ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. அப்போதான் சோஷியல் மீடியாவோட பர்த் ஆகுது. பீப்புள் கண்டென்ட் மட்டும் பார்க்க ஆரம்பிக்கல, கண்டென்ட்டை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணாங்க, வீடியோஸ் ஷேர் பண்ணாங்க, தாட்ஸ், ஒப்பீனியன்ஸ் எல்லாமே ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சாங்க. வேர்ல்டு ரொம்ப சின்ன பிளேஸ் மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. தென் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துச்சு. இன்டர்நெட் பாக்கெட்டுக்குள்ளே வந்துடுச்சு. டெஸ்க்டாப், லேப்டாப் இதெல்லாம் தேவையில்லாமல் போயிடுச்சு. ஒரு வில்லேஜில் இருக்கிற பர்சன் கூட வேர்ல்டில் நடக்கிற எல்லாத்தையும் செகண்ட்ஸில் பார்க்க முடிஞ்சுது. வீடியோ கால் பண்ணி ஃபேமிலி கூட பேசலாம், ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி ஷாப்பிங் பண்ணலாம், ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். கோவிட் டைமில் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டது இன்டர்நெட் இல்லாமல் வாழ்க்கை நடக்க முடியாதுன்றது தான். இன்னைக்கு நம்ம இன்டர்நெட் மேலே ரொம்ப டிபெண்ட் பண்ணுறோம். ஆஃபீஸ் ரிமோட்டாக நடக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைனில் படிக்கிறாங்க, டாக்டர்ஸ் ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் சர்வீஸ் எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. ஈவன் ஒரு ஸ்மால் ஷாப்பில் ஓனர் ஒரு ஆன்லைன் பேமெண்ட்டை வச்சு பேமெண்ட்ஸை அக்செப்ட் பண்ணுறாரு. இது எல்லாமே ஒரு சின்ன பயத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆன ஒரு ஐடியா. அதோட ரிசல்ட் இது.
இன்டர்நெட்டோட பியூட்டி என்னன்னா, இது யாரோடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டியும் இல்லை. எந்த சிங்கிள் பர்சனும் இதை ஓன் பண்ணல. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், thousands ஆஃப் சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ், திங்கர்ஸ் ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணினதோட ரிசல்ட் இது. கொலாபரேஷன், ஷேரிங், ட்ரஸ்ட், இது எல்லாமே இன்டர்நெட்டோட பேஸ். இந்த ஸ்டோரி நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லைஃப் லெசனை சொல்லுது. பெரிய மாற்றம் எப்போவுமே பெரிய பிளான்ல ஸ்டார்ட் ஆகாது. நிறைய நேரம் அது சின்ன ப்ராப்ளம், சின்ன கொஷின், சின்ன கியூரியாசிட்டியில தான் ஸ்டார்ட் ஆகும். சயின்டிஸ்ட் டிகேட்ஸா பேஷண்ட்டாக ஒர்க் பண்ணினால தான் இன்னைக்கு நம்மளால லைஃப்பை இவ்வளோ ஈஸியாக இன்டர்நெட் மூலயமா நடத்தி வைக்க முடியுது. இன்னைக்கு நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது அதை கேஷுவலாக எடுக்கக்கூடாது. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் டூல் மட்டும் இல்லை, இது ஒரு ஹியூமன் எஃபர்ட், பேஷண்ட் அண்ட் கோஆப்ரேஷனோட ரிசல்ட். ஒரு ஸ்மால் ஐடியா நல்ல இன்டென்ஷனோட இருந்தால் அது வேர்ல்டையே தலைகீழாக மாற்றிடும்ன்றது இன்டர்நெட்டை விட வேற யாரும் பெட்டராக நம்மளுக்கு சொல்ல முடியாது. இன்டர்நெட் ஸ்டோரி நமக்கு அதை தான் சொல்லுது. ஸ்மால் பிகினிங், லாங் பேஷன், ரைட் இன்டென்ஷன், இதுதான் ரியல் இன்னோவேஷன். இன்டர்நெட்டோட இந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க இன்டர்நெட் எந்த நல்ல விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெட் இல்லாம இருக்கவே முடியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டெய்லி இந்த மாதிரி புது புது குட்டி ஸ்டோரிஸை கேட்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.